ஹலோ சகஃபன் ஃபேமிலிஸ், சம்மருக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? நெல்லிக்காய் ஒரு 40 to 50 எடுத்துக்கோங்க. அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் ஆகும், ஆனாலும் பரவாயில்ல, துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஏறின பிறகு என்ன பண்ணணும்னா, ஒரு 3 to 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு திரும்பி கிளறிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை மூடிட்டு நம்ம ஒரு 1 kg அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெல்லத்தை என்ன பண்ணணும், நல்லா துருவி எடுத்துக்கணும். இல்லைனா இடித்து கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம மூடி வச்சதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி இதில் போட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல வெல்லம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும், ஒன்றுக்கு ஒன்று கிளறிட்டே இருக்கணும். இந்த வெல்லம்லாம், இந்த கட்டியாக இருக்க வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகணும் இந்த இன்க்ரீடியன்ஸோட. நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதுதான் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அடியிலலாம் பிடிச்சிக்கும். ஸோ நம்ம கிளறிட்டே இருக்கணும். இதை நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். தொட்டால் நம்ம கையில் வரக்கூடாது, அந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். வானல்லையும் அது வந்து ஒரு மாதிரி படாமல் இருக்கும். அதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி கிளறி முடிச்சோன்னே இது கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு நெய் எடுத்துகிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணணும், சூடாக நல்லா ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரவுண்டு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சுட என்ன பண்ணணும்னா, ரவுண்ட் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய்யை தடவி வச்சிடணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. எவ்வளோக்கு எவ்வளோ சுட நம்ம பிடிச்சி வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கட்டியாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குட்டி பசங்களுக்கெலாம் நல்லாவே தரலாம், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் தனித்தனியாகவே வைங்க, அப்புறம் ஒட்டிக்கும். இந்த சைஸ்க்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சதுன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும். ஒரு 40 to 50 நெல்லிக்காயில் எனக்கு வந்து ஒரு 2 தட்டு அளவுக்கு வந்துச்சு. இந்த பால்ஸ் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லாவே இருக்கும். ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.